என்ன ஆசியா வளர்த்து வச்சு வளர்த்த என்ன அம்மா ஒண்ணு ஏரி கறி அது வச்சு வளர்த்த என்ன ஆமா அம்மா ஏரி கறியில ஏரியில பார்க்கும்போது வச்சு வளர்த்தேன் அம்மா அப்புறம் நாங்க கரும்பு தோட்டத்துல வச்சு வளர்த்தேன் அம்மா கரும்பு தோட்டத்துல ஆமா அப்படிலாம் வளர்த்தேன் இனி வரானுங்க மேல இருந்து கீழே வரைக்கும் உத்து பாக்குறானுங்க முக லட்சணம் பிடிக்குது கால் லட்சணம் பிடிக்குதுன்னு நல்லா உத்து பாக்குறானுங்க உத்து பாத்துட்டு என் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஆமா ஜோசியார்ட்ட குடுத்து பிரிச்சு பார்த்தாங்க கம்ப்ளீட்டியா பிரிச்சு பாக்கத்துல பிரிச்சு பாக்கறது ஆமா இப்ப பிரிச்சு பாக்கறது 75 ஜாதகம் உனக்கு இப்ப எல்லாம் ஜாதகம் பாக்கறதுலாம் இல்ல அப்பலாம் போயிடுச்சு அப்புறம் என்ன பாக்குறாங்க நாடகம் எல்லாம் விட்டுறணும் அங்க படிக்கிற இடத்துலயே காலேஜுக்கு போகுதா செல்போன் வாங்கி பாத்துட்டு அப்புறம் கம்பெனிக்கு போகுதா அங்க பாத்துட்டு ஜவுளி கடைக்கு போகுதா அங்க பாத்துட்டு இப்பெல்லாம் யாரும் பார்த்து ஜாதகம் பார்த்து பெரியவங்க பார்த்து ஆசீர்வாதம் போட்டு அரிசி போட்டு கல்யாணம் பண்றது கிடையாது செல்வங்களின் பயனும் எல்லாம் போயிடுச்சு எவ்வளவு ஆச்சு இப்ப எப்படி கல்யாணம் நடக்குது எப்படியா எங்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிப்போச்சு வந்துருங்க நம்ம கல்யாணம் அவ்வளவுதான் இப்படிதான் நடக்குது ஒண்ணும் இல்ல ஆனா ஒண்ணு பையன் தொட்டுட்டா பொண்ணு இல்ல ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணனா 5 லட்சம் ரூபாய் ஆகும் இப்பெல்லாம் ஒரே ஒரு பொண்ணு வந்து 10,000 ரூபாய் தான் போதும் ஓஹோன்னு ஓடுறோம் அது மாதிரி பரவாயில்ல ஒண்ணு கலியுகத்துல ஒண்ணு திறமை நினைக்கிறோம் ஒன்று எடுத்து விரிச்சு பாத்துக்கிறாங்க பாரு ஜாதகத்தை விரிச்சு பார்த்தாங்க ஜாதகத்தை விரிச்சு பார்த்தாங்க பிரிச்சு பார்த்தாங்க பார்த்த உடனே செவ்வாய் தோசை இருக்குதுன்றாங்க அரமா பிள்ளை பாக்குறான் ஓடி போயிடுறான் நானும் அவர் என்ன பாக்க அவரை பாக்க காதல் வந்துச்சு அதான் ஜவ் பண்ணுவாங்க லவ் கம்ப்ளீட் லவ் அதே ஏதோ கடல வந்துச்சு அவரை நான் பாக்க நீ பாக்க ஏதோ நான் லவ் சொல்ல அவர் என்ன பண்ணாரு அம்மா 4 பேர் ஆன மடிச்சேன் ஆமா ஆமா 4 பேர் பார்த்து 3 பேர் என்ன மூஞ்சில காரி தூணு துப்போங்க ஆமா அதனால நான் ரெண்டாவது அம்மா வச்சு தொலைக்கிறேன் என்னது வச்சு தொலைக்கிறேன் ரெண்டாவது அம்மா வச்சுக்கிறேன் ஒண்ணு அங்க இருந்து கிளம்பி வேளாண்மைக்கு வருது எப்படி வருது எங்க போறது சவுடு வா ரெண்டாவது அம்மா வச்சு தொலைக்கிறேன்னு சொன்னாரு ஆமா அப்படியே இருக்க ராணியம் வந்துறாங்க நான் பாக்கணும் நாட்டுக்கெல்லாம் மரியம்மா நான் வணங்கோ மரியம்மா நாடு செழிக்க வேணும் நாராயணி வந்திடம்மா காஞ்சியிலே காமாட்சியா நின்றவள் கர்த்தருடைய பாகவனை பெற்றவள் மதுரையிலே மீனாட்சியாய் நின்றவள் ஆயனுடைய உள்ளந்தனை பெற்றவள் பூமியிலே மாரியாக பிறந்தவள்
விளக்கமா சொல்லுமா 6 வேதம் 4 சாஸ்திரம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விக்காலம் 96 தத்துவம் இவை இரண்டையும் கடந்த முகல் படைத்த பரமக்கடவுள் இருக்கின்றாரே ஆமா அன்னவருக்கு இடது பாகத்தில் அமர்ந்தவங்க உமா பார்வதி என்று தெரிந்து கொண்டாயா உமா இல்ல பாத்து எடுத்து சொல்லு கல்விக்காலம் 96 தத்துவம் இவை அனைத்தும் கடந்த முகல் படைத்த பரமக்கடவுள் இருக்கின்றாரே அன்னவருக்கு இடது பாகத்தில் அமர்ந்துள்ளே உமா பார்வதி அம்மன் அது தவிர வைகுந்த பெருமான் இருக்கின்றாரே அன்னவருக்கு தங்கை என்று அது தவிர எவ்விதமாக அது தவிர
இல்ல சரி அப்ப பரம கடவுளானவர் அதிகாலையில் எழுந்து சென்றவர் இன்னும் வீடு வரவில்லை அப்படி என்று யோசித்து உமா பார்வதியானது தன்னுடைய தோழியாகிய மீனாட்சி தோழி அழைக்க ஏதென்று காண்க மீனாட்சி தோழி அன்னவரால் கதை தொடரும்